Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது புரோட்டீன் லட்டு. இது வந்து என்னன்னா ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்தியான ஒரு லட்டு. அதாவது நம்ம ஹேர் growthக்கும் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லட்டு வாரத்தில் ஒரு முறை 2 முறை சாப்பிடலாம். இது கூட என்னன்னா நம்ம வந்து நட்ஸ் ஆட் பண்ணுறதுனால ரொம்பவும் ஹெல்தியானது. அதாவது பிஸ்தா, முந்திரி, பாதாம், அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவல் வந்து நம்ம லைட்டாக கீயில் ஃப்ரை பண்ணியும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை நம்ம ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு அவல் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக வந்து அந்த சூடு இருந்தாலே போதும். இப்போ வந்து இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கலாம். கீ விட்டதுக்கப்புறம் நம்ம முந்திரி, பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை ஃபஸ்ட்டு நம்ம கீயை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட ரோஸ்டட் சன்னா, இது வந்து டெசிகேட்டட் கோகோனட், துருவன தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அவ்வளோதான். அதாவது என்ன, நம்மளுக்கு ரெடியாகவே கிடைக்குது. அதாவது நாட்டு சர்க்கரை, அது ஜாகரி பவுடர், இதுவே இருந்தாலே போதும். நம்ம வந்து எதுனா வடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது நல்லா கரையிட்டோம். இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆற வச்சு இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெல்லம் வச்சுருக்கோம், இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம். வெல்லம் ஆட் பண்ணாலும் நல்லா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நெய் கூட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய்யே இருக்கும். தீபாவளி ஸ்பெஷல் புரோட்டீன் லட்டு ரெடி. புரோட்டீன் லட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வுபடும். விளக்கம்: கல்லாத ஒருவன் தன்னை தான் மதித்துக் கொள்ளும் மதிப்பு கற்றவரிடம் கூடிப் பேசுங்கால் அவனுக்கு இயல்பாக உள்ள மதிப்பும் கெட்டொழியும்.